ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு மதிய லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு சாப்பாடு கிளறிட்டேன். பெரியவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, காய் வந்து பாவக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. பாவக்காயும் உருளைக்கிழங்கும் தான் இருந்துச்சு. சரி வந்து பாவக்காய் ஒன்று மட்டும் எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் பாவக்காய் சாப்பிடுவேன். மற்ற யார் தொண்டைக்குள்ளேயும் அந்த பாவக்காய் இறங்க மாட்டேன்னு சொல்லிரும். அதனால் சரி மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பாவக்காய் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் ரொம்ப கசப்பான காய் தான். ஆனால் செய்கிற விதத்தில் செஞ்சோம் அப்படின்னா அது மாதிரி சுவையான காய் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனாலேயே நான் எப்போ மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலுமே ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த பாவக்காயை செஞ்சு சாப்பிட்டுப்பேன். எப்போ எதை செஞ்சாலும் எந்த காய் செஞ்சாலும் 2 காய் அப்படிங்கிற மாதிரியே தான் செய்யணும். சரி இன்றைக்கி 2 காய் செய்கிறதுன்னு ஆயிடுச்சு. அதில் ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச காயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவக்காய் செஞ்சுட்டேன். பாவக்காய் செஞ்சுட்டு ரசமும் கையோடு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் காய் என்னென்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்